எடுத்தாச்சா? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எட்டாவது பாடம் பார்த்துட்ருக்கோம். எட்டாவது பாடத்தில் கான்வர்சேஷன் பார்த்தாச்சு. அல் இஸ்மு இம்மா மாரிஃபத்துன் வ இம்மா நக்கீரத்துன். அதானே இந்த பாடத்தில், கடந்த பாடத்தில் தம்ரீன் அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி, பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளி. மல் அஷ்யாஉ அல்லத்தி இஷ்தராஹா மாலிக். மாலிக் வாங்கிய பொருட்கள் என்ன? என்ன வாங்கினார் அவர்? முஷ்தரி தான் மாலிக்கா? அவர் பேர் தான். பென்சில், கலம, ரசாஸ், ஒ தஃப்தர். அப்போ இஷ்தரா மாலிக் கலம ரசாஸ் ஒ தஃப்தரன். இஷ்தரா மாலிக் கலம ரசாஸ் ஒ தஃப்தரன். அடுத்து ஐன எதுருசு மாலிக். ஐன எதுருசு மாலிக்? உமர் சானவியா. உமர சானவியா. உமர் செகண்டரி ஸ்கூலில் அவர் படிக்கிறார். தர்ரசனா பாடம் நடத்தினான். தரசனா பாடம் படித்தான். எதுருசு மாலிக் ஃபி உமரி சானவியா, மதரசத்தி உமர சானவியா. அடுத்து மாதா ஹவத்தில் லவ்ஹத். லவ்ஹத்னா என்னது? அந்த பெயிண்டிங்கு கொடுத்தாரு கிஃப்டா, அதில் என்ன உள்ளடக்கி இருந்தது? ஆயத்துன் வ அஹாதீஸ். அப்போ ஹவத்தில் லவ்ஹத்து ஆயாத்தின் வ அஹாதீஸ. ஓகேவா? இப்போ அடுத்து பாருங்கள், இந்த பாடத்தில், கடந்த பாடத்தில் இஸ்முல் ஆலத்து பார்த்தோம், அதுக்கு முன்னாடி இஸ்முல் லர்ஃப் பார்த்தோம். இப்போ வந்து மாரிஃபா நக்கீரா. மாரிஃபா நக்கீரா. அல் இஸ்மு இம்மா மாரிஃபத்துன் ஓ நக்கீரத்துன். இஸ்மு என்பது ஒன்று அது மாரிஃபாவாக இருக்கும் அல்லது நக்கீராவாக இருக்கும். ஒன்று மாரிஃபாவாக இருக்கும் அல்லது நக்கீராவாக இருக்கும். மாரிஃபா என்பது என்ன? மாதல்ல அலா முஅய்யினின், குறிப்பிடப்பட்ட ஒரு பொருளின் மீது அறிவிக்கின்ற ஒன்று. மாரிஃபானா என்ன? நீங்கள் போயிட்டு அவர் ஒன்னாஸ் முறை கமிச்சுடுங்க. யார? அக்ரம் சாத. மாதல்ல அலா முஅய்யினின், குறிப்பிடப்பட்ட ஒரு பர்டிகுலர் ஒரு விஷயத்தின் மீது அறிவிக்கிற ஒரு ஒன்றுக்கு என்ன சொல்லுவாங்க? மாரிஃபா. உதாரணமாக முஹம்மத் க முஹம்மதின். முஹம்மது என்கிற வார்த்தை பொதுவாக குறிக்குதா, ஒரு பர்டிகுலர் ஒருத்தரை குறிக்குதா? ஒரு குறிப்பிட்ட நபரை குறிக்குது. எனவே முஹம்மது என்கிற பெயர் மாரிஃபா. அந்த நீ, இது என்னது? மாரிஃபா. ஹாதா, இது மாரிஃபா. கிதாபுல் முதர்ரிசி, என்னது? ஆசிரியருடைய புத்தகம். அப்போ குறிப்பான ஒரு புத்தகம், ஆசிரியருடைய புத்தகம். வெறும் கிதாபுன்னு சொன்னால் அது என்னவா இருக்கும்? நக்கீராவாக இருக்கும். அடுத்து அல் ஜாமிஅத்து, பல்கலைக்கழகம். அலிஃப்லாம் வந்துருச்சு. அப்போ இது மாரிஃபா. மாரிஃபானா என்ன? மாதல்ல அலா முஅய்யினின், குறிப்பிடப்பட்ட ஒன்றின் மீது அறிவிக்கின்ற ஒன்று. மாதல்ல அலா முஅய்யினின். நக்கீரானா என்ன? மாதல்ல அலா கைரி முஅய்யினின், குறிப்பிடப்படாத விஷயத்தின் மீது அறிவிக்கின்ற ஒன்று. ஒரு பொருளை சொல்கிறோம், அது வந்து பொதுவாக தெரியுது, ஒரு குறிப்பு அதில் இல்லை. உதாரணமாக ரஜுலுன்,
என்ன அர்த்தம்? எந்த மனிதர்? ஒரு குறிப்பான ஒருத்தரை குறிக்கல. அது மனிதர் அப்படின்னா எல்லாமே மனிதர் தான். அப்ப இது என்னது? நக்கீரா கைர முஅய்யின். புரிஞ்சா? அடுத்து கிதாபுன்னு வருது, புத்தகம். எந்த புத்தகம்? எல்லாமே புத்தகம் தான். அப்ப பொதுவா இருக்கு, முஅய்யினா இல்லை. அப்ப எனவே கிதாபுன்ற வார்த்தை நக்கீரா. ஜாமிஅத்துன் பல்கலைக்கழகம். எந்த பல்கலைக்கழகம் தெரியல, பொதுவாக இருக்குது. அல் ஜாமியாத்துன்னு சொன்னால் அது மாரிஃபாவாயிரும். வெறும் ஜாமியா அப்படின்றாங்க. என்ன ஜாமியா? அவ பொதுவாக இருக்கு, முஅய்யினா இல்லை. எனவே இது நக்கீரா. அப்போ நல்லா கவனிங்க, ஈஸி. மாரிஃபானா என்ன? குறிப்பிடப்பட்ட ஒன்றின் மீது அறிவிக்கின்ற ஒன்று மாரிஃபா, குறிப்பிடப்படாத ஒன்றின் மீது அறிவிப்பது நக்கீரா. இல்லைங்கஜா? அக்ஸாமுல் மாரிஃபா, மாரிஃபாவுடைய வகைகள் என்ன? அல் மாரிஃபு சபஅத்து அக்ஸாமின், மாரிஃபாக்கள் 7 வகைப்படும். 7 வகை. மாரிஃபா எத்தனை வகை? 7 வகை. இதுதான் எல்லா காலத்துலேயும் மாரிஃபாவுடைய வகைகள், மாறவே மாறாது. ஃபர்ஸ்ட் அல் லமீர். லமீர்கள் எல்லாமே என்னதான்? மாரிஃபா தான். லமீர் என்னவாகாது? நக்கீரா. உதாரணமா அன, நான், அந்த, நீ, ஹுவ, அவர், ஒத்தாவ் மின் கதப்த, கதப்த என்பதில் இருக்கக்கூடிய தா, நீ ஒரான் எழுதினாய், வல் வாவ் மீ யக்துபூன, யக்துபூன அவர்கள் எழுதுவார்கள் இருக்கக்கூடிய வாவ். இந்த லமீர்கள் அது எப்படி லமீர் இருந்தாலும் அந்த லமீர்கள் எல்லாமே எந்த வகையை சார்ந்தது? மாரிஃபா வகையை சார்ந்தது. ஏன்னா அதில் ஒரு குறிப்பு இருக்கு. ஓகேவா? அப்போ லமாயிர்கள் எல்லாமே என்னது? மாரிஃபா. அடுத்து ரெண்டாவது அலம். என்னது? அலம். அலம் மாரிஃபான்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு பெயர், அதுக்கு பேர் என்ன சொல்வோம்? அலம் மாரிஃபா. விளங்குச்சா? உதாரணமா பாருங்க, அஹ்மத். அஹ்மத் ஒரு பேரு, அப்ப இது அலம் மாரிஃபா. அல் ஹிந்த் இந்தியா, வ மக்கா மக்கா. அப்போ ஒரு அலம், ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளின் மீது அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு பெயர். எனவே அது மாரிஃபால ரெண்டாவது வகை. அடுத்து மூணாவது என்னது? அல் இஸ்முல் இஷாரா. இஸ்முல் இஷாரா என்ன? சுட்டி காட்டுவதற்கு பயன்படக்கூடிய இஸ்முகள். உதாரணமா ஹாதா இது, தாலிகா அது, ஹாதிஹி இது, தில்கா அது, ஹாவுலாயி அவர் இவர்கள். இந்த இஸ்முல் இஷாராவா வருது, சுட்டி காட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய இஸ்முகள். இது எல்லாமே என்ன வகையில வருது? மாரிஃபா. அடுத்து பாருங்க, அல் இஸ்முல் மௌசூல். மௌசூலான இஸ்மு என்னது? அல்லதி, அல்லதீன, அல்லதி, அல்லாத்தி, ஒமா, ஒமன், அல் மௌசூலத்தைனி. மௌசூலுடைய மா, மன். இந்த அல்லதி, அல்லதீன இது எல்லாமே என்ன வகையை சார்ந்தது? மாரிஃபா. அடுத்து பாருங்க அஞ்சாவது, அல் முஹல்லா பி அலிஃப்லாம். அலிஃப்லாமை கொண்டு இடப்பட்ட ஒரு வார்த்தை. ஒரு வார்த்தையில ஒரு இஸ்முல அலிஃப்லாம் வந்து அது என்னவாயிரும்? கிதாபுன் புத்தகம். அல் கிதாபு இந்த புத்தகம் குறிப்பாயிருது. விளங்குச்சா? ரஜுலுன் மனிதர், அர் ரஜுலு இந்த மனிதர். அப்ப அலிஃப்லாம் மாரிஃபா, இதுக்கு பேர் என்ன சொல்வோம்? அலிஃப்லாம் மாரிஃபா. இது அஞ்சாவது வகை. அடுத்த ஆறாவது வகை என்னது? அல் முலாஃபு இலா மாரிஃபத்தின். ஒரு இஸ்மு இன்னொரு மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டால் அந்த அந்த இஸ்மு என்னவாயிரும்? மாரிஃபாவாயிரும். உதாரணமா பாருங்களேன், கிதாபுன் புத்தகம். அது என்னது? வெறும் கிதாபுன் இருக்கு, நக்கீரா. இப்போ இந்த நக்கீரா மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்படுது. உதாரணமா லமீர் ஹூ, கிதாபு ஹூ அவருடைய புத்தகம். அப்ப கிதாபுன் என்கிற நக்கீராவான வார்த்தை ஹூ என்கிற மாரிஃபாவான லமீரின் பக்கம் இலாஃபத் செய்யும் போது அது என்னவாயிருது? மாரிஃபாவாயிருது. அப்ப கிதாபு ஹூ. அடுத்து பாருங்க, கிதாபுன் புத்தகம் ஹாமிதோட இலாஃபத் செய்யப்படுது. கிதாபு ஹாமிதின்.
ஹாமித் என்பவருடைய கிதாப். ஹாமித் என்பது என்னது? ஹாமித் என்பது அலம் மாரிஃபா. நம்ம என்ன சொன்னோம்? ஒரு நக்கீரா மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டால் அந்த நக்கீரா என்னவாயிரும்? மாரிஃபாவாயிரும். ஒரு நக்கீரா மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டால் அந்த நக்கீரா மாரிஃபாவாயிரும். இப்போ கிதாபுன் என்பது நக்கீரா, புத்தகம். ஹாமித் என்பது ஒருத்தருடைய பெயர், அலம் மாரிஃபா, அலம். அது ஒரு குறிப்பிட்ட ஒருத்தருடைய பெயருக்கு சொல்லப்படுகிறதற்கு பேர் என்ன சொல்லுவாங்க? அலமுன்னு சொல்லுவாங்க. ஹாமித் என்பது ஒருத்தருடைய பெயர். அப்போ இது அலம், அலம் மாரிஃபா. அப்போ ஹாமித் என்கிற மாரிஃபாவின் பக்கம் கிதாப் என்கிற நக்கீராவை இலாஃபத் செய்யும் போது அது என்னவா மாறிடுது? மாரிஃபாவா மாறிடுது. அப்போ கிதாபு ஹாமிதின், ஹாமிதுடைய கிதாப். அங்கே ஒரு குறிப்பு வந்துடுது. அடுத்து பாருங்க, கிதாபு ஹாதா என்ன வருது? இவருடைய கிதாப். கிதாபுன் அது தனியாக வந்துச்சுன்னா நக்கீரா. ஆனால் ஹாதா என்கிற இஸ்முல் இஷாராவின் பக்கம் இலாஃபத் செய்யப்படுது. இஸ்முல் இஷாரா என்னது? மாரிஃபாவா நக்கீராவா? மாரிஃபா. எனவே அந்த ஹாதாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டதுனால அது என்னவாயிருச்சு? மாரிஃபா ஆயிருச்சு. கிதாபு ஹாதா, இவருடைய கிதாபு. அடுத்து பாருங்க, கிதாபுன் புத்தகம் நக்கீரா. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன வருது? அல்லதி. அல்லதி என்னது? மௌசூல். மௌசூல் என்னது? மாரிஃபா. அப்போ கிதாபு புத்தகம், அல்லதி எப்படிப்பட்ட புத்தகம் என்றால் ஹரஜ மினல் ஃபஸ்லி கபுல கலீலின், கொஞ்ச நேரத்திற்கு முன்னதான் வகுப்பறையிலிருந்து வெளியேறியது. அப்போ இந்த அல்லதி இஸ்முல் மௌசூலின் பக்கம் இந்த கிதாபு என்கிற நக்கீரா இலாஃபத் செய்யப்பட்டு வருவதனால இந்த கிதாபு என்கிற இந்த இது என்னவாயிருது? மாரிஃபாவாயிருது. அடுத்து பாருங்க, இன்னொரு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க. கிதாபுல் முதர்ரிசி, முதர்ரிசுடைய ஆசிரியருடைய கிதாப். விளங்குச்சா? கிதாபுன் என்பது நக்கீரா, அப்படித்தானே? ஏதோ ஒரு புத்தகம். அல் முதர்ரிஸ் அலிஃப்லா மாரிஃபா இல்ல, அந்த ஆசிரியர். அப்போ சேர்க்கும் போது கிதாபுல் முதர்ரிசி, ஆசிரியருடைய புத்தகம். அப்போ நக்கீரா என்னவாயிருது? மாரிஃபா. அப்போ ஒரு நக்கீரா மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டால் அந்த நக்கீரா என்னவாயிரும்? மாரிஃபாவாயிரும். சரி, ஒரு நக்கீரா இன்னொரு நக்கீராவின் பக்கம் இலாஃபத் செய்யப்படுது, அப்போ மாரிஃபாவாகுமா? ஒரு நக்கீராவான வார்த்தை மாரிஃபாவான வார்த்தையின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டாதான் அது மாரிஃபாவாகுது. ஒரு நக்கீராவான வார்த்தை இன்னொரு நக்கீராவான வார்த்தையின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டா அது மாரிஃபாவாகுமா? என்ன செய்யாது? ஆகாது. இப்போ கீழே அடுத்த உதாரணம் போட்டிருக்காங்க. அப்போ 7 வகை முடிஞ்சா? மாரிஃபாவோட 7 வகை என்னென்ன சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் வகை என்னது? லமீர். ரெண்டாவது வகை அலம் மாரிஃபா. அலம்னா என்னது? பெயர். ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுக்கு சொல்லப்படக்கூடிய பெயருக்கு அலம், அதுவும் மாரிஃபா. மூணாவது இஸ்முல் இஷாரா. நாலாவது இஸ்முல் மௌசூல், அல்லதி, அல்லதீனா, அல்லாத்தி, அல்லா, அல்லத்தி, அதெல்லாம். அடுத்து 5வது அலிஃப்லா மாரிஃபா. அடுத்து 6வது எதன் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டது? மாரிஃபாவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்ட ஒரு நக்கீராவான வார்த்தை. அம்மல் முலாஃபு இலா நக்கீரத்தின், ஒரு நக்கீராவான வார்த்தை இன்னொரு நக்கீராவான வார்த்தையின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டால் ஃப நக்கீரத்துன், அது என்னதான்? என்னவாகாது? மாரிஃபா ஆகாது. உதாரணமாக பாருங்களேன், கிதாபுன் புத்தகம், அது என்னது? நக்கீராவா மாரிஃபாவா? நக்கீரா, ஏதோ ஒரு புத்தகம். அடுத்து எதன் பக்கம் இலாஃபத் செய்யப்படுது? தாலிப். தாலிபுன், அது நக்கீராவா மாரிஃபாவா? நக்கீரா, ஏதோ ஒரு மாணவர். இப்போ கிதாபு தாலிபின், தாலிபுடைய புத்தகம். அப்போ இந்த நக்கீரா கிதாபுன் என்கிற நக்கீரா தாலிபுன் என்கிற இன்னொரு நக்கீராவின் பக்கம் இலாஃபத் செய்யப்படுது. எனவே அது என்னவாகாது? ஒரு தக்சீஸ் ஏற்படலாம், ஒரு குறிப்பு ஏற்படலாம். மொட்டையா புத்தகம்னு சொன்னதுக்கும்
ஒரு மாணவருடைய புத்தகம் சொன்னதுக்கு மத்தியில் ஒரு குறிப்பு ஏற்படலாம ஒழிய அது எந்த அந்தஸ்துக்கு வராது? மாரிஃபாவுடைய அந்தஸ்துக்கு வராது. உதாரணமாக அடுத்து இன்னொரு உதாரணம் போட்டிருக்காங்க பாருங்களேன். ஓ பைத்து, பைத்துனா வீடு, ஏதோ ஒரு வீடு, நக்கீரா. முதர்ரிசுன், அதுவும் ஒரு நக்கீரா, இலாஃபத் செய்கிறோம். பைத்து முதர்ரிசின், ஏதோ ஒரு ஆசிரியருடைய வீடு. இந்த ஆசிரியருடைய வீடுன்னு வரல, அல் முதர்ரிசுன்னு வரல. அப்ப நக்கீரா இன்னொரு நக்கீராவின் பக்கம் இலாஃபத் செய்யப்பட்டிருக்கு. எனவே இது என்னவாகாது? என்னதான்? நக்கீரா தான். முடிஞ்சா? அடுத்து 7வது பாருங்க. 7வது வகை அன் நக்கீரத்து, ஒரு நக்கீரா. எப்படிப்பட்ட நக்கீரா? அல் மக்சூதத்து பின் நிதா, நிதாவை கொண்டு, நிதாவுடைய ஹர்ஃப் இருக்குல்ல யா, இந்த நிதாவை கொண்டு நாடப்பட்ட நக்கீரா. நிதாவை கொண்டு, உதாரணமாக பாருங்களேன். ரஜுலுன், என்னது? மனிதர். என்ன மனிதர்? நக்கீரா, ஏதோ ஒரு மனிதர். ஆனால் முன்னாடி என்ன செய்யறோம்? ஏ மனுஷா, யார் ரஜுலு? ஒருத்தரை பார்த்து சொல்றோம், ஒருத்தரை நம்ம நாடி என்ன செய்யறோம்? சொல்றோம். இப்போ என்னவாயிருச்சு? அது மாரிஃபாவாயிருச்சு. விளங்குச்சா? அடுத்து சொல்றோம் அஃப்னான் பார்த்து, யா ஷேக் அப்படின்றோம். யா ஷேக். இப்போ யா ஷேக்னு சொல்லும் போது, ஷேக்னா கண்ணியத்திற்குரியன்னு அர்த்தம். யா ஷேக், நம்ம வயதில் மூத்தவர்கள், கண்ணியத்திற்குரியவர்களை யா ஷேக்னு சொல்லுவோம். அப்போ யா ஷேக்னு சொல்லும் போது நான் என்ன செஞ்சுருக்கேன்? நீ வெறும் ஷேகுன் அப்படின்னு வரும்போது நக்கீரா, யா ஷேகுன்னு சொல்லி ஒருத்தரை நாடி ஒருத்தரை கூப்பிட்றதுக்காக சொல்கிறேன். அப்போ அங்கே என்ன ஆயிடுச்சு? மாரிஃபாவாயிருச்சு. நீ எதுக்கு சிரிக்கிற? சிரிப்பு. அப்போ ஒரு மனிதரை அங்கே போட்டிருக்கான் பாருங்க. இதா நாதைத்து ரஜுலன் ஓ ஷைஹன் முஐயினைனி, குறிப்பாக ஒரு மனிதரையோ ஒரு ஷேகையோ நான் குறிப்பாக்கி அழைக்கிறேன் அப்படின்னா அந்த நக்கீராவான வார்த்தை அந்த நிதாவை கொண்டு என்னவாயிரும்? மாரிஃபாவாயிரும். விளங்குச்சா? சரி, ஒருத்தர் குறிப்பில்லாமல் அழைக்கிறேன், இவரை தான் கூப்பிடணும் அப்படின்றதுக்காக அழைக்கல. அப்படி நான் அழைச்சா, மக்சூத் இல்லாமல் அழைச்சா, நாடப்படாமல் அழைத்தால் அப்போ அது என்னவாக தான் இருக்கும்? உதாரணமாக என்ன செய்யுது? ஒரு கண்ணு தெரியாதவன், கண்ணு தெரியாதவனுக்கு அவன் என்ன செய்கிறான்? யா ராஜுல் ஹுத் பியதி, மனுஷா யாராவது இருக்கீங்களா, என் கையை கொஞ்சம் பிடிச்சி விடுங்களேன் அப்படின்றான். இப்போ அவன் என்ன செய்யலை? யாரையும் குறிப்பாக சொல்லி கூப்பிடலை. ஏன்னா அவன் தான் கண்ணு தெரியாதே. அவன் பொதுவாக என்ன செய்கிறான்? மனிதர்கள் யாரும் இருக்கீங்களா, என் கையை பிடிச்சி விடுங்களேன்றான். யா ராஜுலா. அப்போ இந்த இடத்துல என்ன 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 வரல? அந்த அழைப்பவர் மக்சூதா அழைக்கலை, ஒருத்தர் இவரை தான் அழைக்கணும்னு அழைக்கலை. எனவே அது என்னவா தான் இருக்கும்? அதான் போட்டிருக்காங்க பாருங்க. அம்மன் நக்கீரத்து, நக்கீரா கைருல் மக்சூதத்தி பின் நிதா, நிதாவை கொண்டு நாடப்படாத நக்கீரா இருக்கு. ஃப நக்கீரத்துன்னு அது என்னதான்? உதாரணமா கவுலில் ஆமா, ஒரு குருடருடைய வார்த்தையை போன்று. குருடர் என்ன சொல்றாரு? யார் ரஜுலன் ஹுத் பியதி, மனிதரே என் கையை பிடிங்க அப்படின்றாரு. எந்த மனிதர்? அவங்க தான் கண்ணு தெரியாத, யாரையும் குறிப்பாக சொல்லலை. அங்கே 5-10 பேர் போய்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே என்ன இல்லை? மக்சூத் இல்லை. எனவே அது என்னது? நக்கீரா. வல் மாரிஃபத்தோ, மாரிஃபா என்பது லா யதகையரு ஹாலுஹா பின் நிதா, நிதாவை கொண்டு அதனுடைய நிலை மாறாது. யா ஹாலிது யா ஹாதா, லாஸ்ட் என்ன செய்யாது? மாறாது. யா ஹாலித யா ஹாலிதன் அப்படிலாம் மாறாது. ஒரு மாரிஃபா நிதாவை கொண்டு அழைக்கப்பட்டால் அதனுடைய கடைசி எப்படியே தான் இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். யா ஹாதா. விளங்குச்சா? அப்போ 7 வகை புரிஞ்சா? அப்படி எழுதுங்க பார்க்கலாம். நோட் எழுதுங்க. நோட் இருக்கா? நோட் இருக்கா? நோட் எழுதுங்க அப்படி.